த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பராசக்தி திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற அந்த படத்துல ஹிந்தி எதிர்ப்பு சம்பந்தமான நிறைய காட்சிகள் இருக்கு அப்படின்ற சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினரை விட காங்கிரஸ் கட்சியினர் தான் அந்த படத்தை தீவிரமா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைநகர் டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்ட பராசக்தி படத்துடைய ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது நடந்திருக்கு. கேட்குறக்கே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பல சர்ப்ரைஸான இன்ஃபர்மேஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜேர்னலிசமில் என்னோட 10-12 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான். அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன செயல்பாடில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அர்த்தம் பொதிஞ்சிருக்கும். அந்த அர்த்தத்தை தேடி நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி கிடைக்கும் அப்படின்றது தான். அந்த வகையில் தலைநகர் டெல்லியில் மத்திய இணையமைச்சரான எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றது நடந்தது. இந்த பொங்கல் ஃபங்க்ஷனை கடந்த சில ஆண்டுகளாகவே டெல்லியில் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் பிரதமர் நரேந்திர மோடியும் தவறாமல் அந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. பெரும்பாலும் இந்த பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு ஊடகங்களுக்கு அனுமதி அப்படின்றது வழங்கப்படாது. பட் இந்த வருஷம் ஊடகங்களுக்கு கூட்டு அழைப்புதல் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. கண்டிப்பாக வந்துடணும், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமும் வழக்கம் போல பிரதமர் நரேந்திர மோடி தான் சிறப்பு விருந்தினராகவும் கலந்துக்கிட்டு இருந்தார். சரியா 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் 10:45 அவர் வந்தார். தமிழ் வாழ்க அப்படின்ற ஒரு கோஷங்களை எழுப்பினார். அதுக்கப்புறமா அந்த பொங்கப்பானையில் அரிசியெல்லாம் போட்டு பொங்கலை பொங்க விட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்றதெல்லாம் சொன்னார். உங்களுக்கு தோணும், இதெல்லாம் என்ன சாதாரணமான நிகழ்வு தானே, அதான் வருஷம் அவர் கலந்துக்கிறாரு அப்படின்றீங்க, இதில் என்ன ரொம்ப பெரிய ஸ்பெசிஃபிகேஷனான சம்பவங்கள் இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இந்த வருஷம் கலந்துக்கிட்ட மற்ற சிறப்பு விருந்தினர்கள் தான் ரொம்ப ஹைலைட் ஆனவங்க. அதில் மிக முக்கியமாக பராசக்தி திரைப்படத்துடைய படக்குழுவினர் குடும்பத்தோட இந்த பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா பிரதமர் இப்படியான ஒரு பட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நடத்தக்கூடாது, அவர் அப்படி பண்ணவும் மாட்டார். ஆனால் அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவரது குடும்பத்தாரோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. எல் முருகன் வீட்டுக்கும் அவர் வந்திருந்தார். அதே மாதிரி வில்லனா, அந்த படத்தில் வில்லனா நடிச்சிருந்த ரவி மோகன் அவர்கள் அவருடைய தோழியான கெனிஷா கூடவும் வந்திருந்தார். படத்துடைய இசையமைப்பாளர், அதே மாதிரி முக்கிய நபர்கள் எல்லாரும் கூட கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவருடைய சிறப்பு இசை நிகழ்ச்சி அப்படின்றதையும் நடத்தி காட்டியிருந்தார். அதே மாதிரி பாஜகவுடைய மூத்த நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் ஒரு பக்கம் கலந்துக்கிட்டாரு, குஷ்பு ஒரு பக்கம் கலந்துக்கிட்டாங்க. இப்படி திரைத்துறை சார்ந்த முக்கிய பிரமுகர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, இப்போ பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அப்படின்னு அரசியல் ரீதியிலான தமிழ்நாடு பாஜக சார்ந்த நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. தேசிய அளவில் இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி மாதிரியான மூத்த அமைச்சர்களும் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா ஆர் மகாதேவன் மாதிரியான தமிழ்நாட்டை சேர்ந்த உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்களாக இருக்கக்கூடியவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்ட இந்த பொங்கல் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை சேர்ந்த டெல்லியில பிரமுகர்களா இருக்கக்கூடியவங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. ஆனா இதுல கொஞ்சமும் தொடர்பில்லாதவங்க அப்படின்னு பார்த்தா அது பராசக்தி படக்குழுவினர், குறிப்பாக சிவகார்த்திகேயன் மற்றும் ரவி மோகன், இந்த 2 பேரையுமே சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு சாதாரண பொங்கல் ஃபங்க்ஷன் விழாவா மட்டும் நம்ம கருதாம இதில் இருக்கக்கூடிய அரசியலையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஆழமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது பராசக்தி திரைப்படத்தை எதிர்க்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ், அதே மாதிரி தாவேகாவினர். தாவேகாவுடைய தொண்டர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாகவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது என்னது, ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியே வர விடாம தடுத்துட்டு அதுக்கு பதிலா பராசக்தி திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காங்க. விஜய் கூடயே மோதராரு பாருங்க சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயனோட கெரியரை நாங்க இத்தோட முடிச்சு கட்டிடுவோம் பாருங்க அப்படின்னு வெளிப்படையான மிரட்டல்கள், இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகேயனுடைய குடும்பத்தாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய கேவலமான விஷயங்கள்லாம் கூட இவங்க ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க யாரை திட்டாம இருந்தாங்க,
உண்மையா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காம போறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா அந்த பாரதிய ஜனதா கட்சி பத்தி இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட திறக்காம, வாய் கூட திறக்காம, எந்த வார்த்தையும் சொல்லாம மௌனம் சாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தாவேகாவுடைய தலைவரும் சரி, அதனுடைய மற்ற நிர்வாகிகளும் சரி. அதே சமயத்துல இந்த விஷயங்களுக்கு தொடர்பில்லாம இருக்கக்கூடிய திமுகவை போட்டு கண்டமணி திட்டிட்டு இருக்காங்க. திமுக தான் இதுக்கு பின்னணியில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாஜக அதை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி, இன்னும் அதை ஊக்குவிச்சு, இன்னும் அதை தூண்டி விடக்கூடிய வேலைகளை பார்த்திருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் தாவேகாவினரும் சரி, விஜயும் சரி பாஜகவை திட்ட போறதே கிடையாது. அட் த சேம் டைம் டெல்லிக்கு சிவகார்த்திகேயன் அவரோட குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, நார்மலா திட்ட வேண்டிய பாஜகவினர் திட்டாம, பாருங்க எங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ண விடாம இவங்க தடுக்கிறதுக்காக டெல்லி வரைக்கும் போயிருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய் பார்த்துருக்கிறாங்க அப்படின்னு. இதை நான் சொல்றப்ப சில்லியா இருக்கலாம், ஆனா சோசியல் மீடியால இப்படியான சில்லித்தனமான விஷயங்களை தான் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் அந்த கட்சியுடைய தொண்டர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அரசியல் முதிர்ச்சியின்மை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சுதா கோங்கரா அவர்கள், அந்த படத்துடைய இயக்குனரான சுதா கோங்கரா அவர்கள் ஒரு பேட்டி அளிச்சப்போ, விஜய் ரசிகர்கள் அப்படின்னு பெயரை சொல்லாம ஒரு ஆபத்தான காலகட்டத்திற்கு தமிழ் சினிமாவை இவங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுக்காக மற்ற படங்களை பற்றி தரக்குறைவா விமர்சனம் செஞ்சு படத்தை சிதைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வேதனையும் வருத்தத்தையும் அவங்க பதிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, இப்படி அரசியல் ரீதியில ஏன் வரணும்? சிவகார்த்திகேயனும் ரவிமோகனும் எதுக்காக டெல்லிக்கு எல்முருகன் அவர்களுடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு வரணும், பொங்கல் நிகழ்ச்சிக்கு வரணும்? ஏன்னா இந்த தணிக்கை கொடுக்கக்கூடியதுல இருந்து எல்லா விஷயங்களுக்கும் ஐஎன்பி மினிஸ்ட்ரி தான் அடிப்படையான ஆதாரமா இருக்கிறாங்க. அந்த அமைச்சரவையுடைய இணை அமைச்சராக தான் எல்முருகன் இருக்கிறார். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குற விவகாரத்துல நேரடியா தமிழ்நாட்டிலிருந்து தொடர்புடைய டெல்லி அமைச்சர்னு பார்த்தா அது எல்முருகன் அவர்கள் தான். ஆனா எல்முருகன் பத்தி கூட இது வரைக்கும் தாவேகாவினர் எந்த வார்த்தையும் சொல்லாம இருந்த சூழல்ல இப்படி இந்த படக்குழுவினர் இங்க வந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி பாஜக செய்யக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அப்படின்றது, இப்போ பராசக்தி திரைப்படம், சிவகார்த்திகேயன் திரைப்படம், அது திமுகவுடைய ஆதரவு திரைப்படமா கட்டமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பாஜக கூட இவங்க சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வச்சு பாருங்க, திமுகவும் பாஜகவும் ஒரே அணியில தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஏ டீம் தான் இவங்களுடைய பி டீம் தான் இவங்க அப்படின்ற விஷயங்களை வரக்கூடிய நாட்கள்ல தாவேகாவினர் இன்னும் வீரியமா செய்யறதுக்கும், அதுக்கு காங்கிரஸ் கட்சியினர் இன்னும் அதிக அளவில் ஒத்து ஊதுறதுக்கும் இந்த வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பிரகாசமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு சினிமா துறையில் பாஜக செய்யக்கூடிய அரசியல் நாடகம் இது அப்படின்றத கூட நம்ம வகைப்படுத்தலாம். இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படத்துல அந்த தணிக்கை வராம இருக்கிறதுக்கு ராகுல் காந்தி வெளிப்படையான ஒரு ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா விஜய்க்கான ஒரு ஆதரவு மனப்பான்மை, அதை ஒட்டி திமுகவுக்கான எதிரான மனப்பான்மை அப்படின்றதை டெல்லி வரைக்கும் அதாவது ஒரு சின்ன ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன், பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன், அதுல எப்படியான ஒரு அரசியலை எந்த அளவுக்கு கச்சிதமா இவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அவங்களுடைய சாதுரியத்தை இந்த நேரத்துல பாராட்டியே தீர வேண்டியதாக இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு எடுபடும், ஏன் இந்த படக்குழு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விளக்கங்களை வரக்கூடிய நாட்களை தெரிவிச்சாங்கன்னா கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஆனா நிச்சயமா இது தமிழ்நாடு அரசியல் தளத்துல பெரிய பேசு பொருளா மாறப்போகுது அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? பாஜக தமிழ்நாடு அரசியலுக்காக செய்யக்கூடிய இப்படியான சின்ன சின்ன அரசியல் நாடகங்களும் கூட எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.